அது சீஷர்களானாலும் சரி, அப்போஸ்தலர்களானாலும் சரி, பாஸ்டர்ஸ் ஆனாலும் சரி, அவங்களால என்ன செய்ய முடியாது, கூடாமற் போகும். அப்படி இந்த இடத்துல தான் நம்ம தளர்ந்துரும். அதாவது என்னால முடியலன்னா ஓகே, நான் சர்ச்சில் போய் ஜோம் பண்ணியும் முடியலன்னா, இந்த பாஸ்டர் ஜோம் பண்ணியும் நடக்கலைன்னா, நம்ம அறியாம நம்ம மைண்ட்ல ஒன்னை செட் பண்ணி வைப்போம் பாருங்க. என்ன தெரியுமா, இவங்க ஜோம் பண்ணா நடக்கும், அவங்க ஜோம் பண்ணா நடக்கும். ஆனா அவங்க ஜோம் பண்ணா எல்லா காரியமும் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இல்லை, நம்ம எத்தனை ஜெபம் பண்ணிருப்போம். நம்ம பல நேரத்தில் இந்த இடத்துல தான் தளருவோம் தெரியுமா. அவங்களே ஜெபம் பண்ணாங்க, இவங்களே ஜெபம் பண்ணாங்க. 9 அப்போ இவங்களாம் சாதாரணமானவங்களா, வரம் பெற்றவங்க. இவங்க இயேசு கிட்ட கொடுத்த ரிப்போர்ட் என்ன தெரியுமா, நாங்க போற இடத்துல எல்லாம் பிசாசு ஓடுது. அப்ப இயேசு என்ன சொல்லுவா தெரியுமா, சாத்தான் எப்படி விழுறான் தெரியுமா, மின்னலை போல அப்படி விழுறான். அந்த அளவுக்கு கிருபை பெற்றவங்க இவங்க, அப்படி கிருபை பெற்றவங்க இவங்க. ஆமென். சில இடத்துல கூடாமல் போகும். தளராதே, தளராதே. இந்த இடத்துல சில நேரத்தில் முடியல, சாத்தியம் இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ண தெரியுமா, நம்ம உடனே அந்த இடத்துல தான் தாவீது தன்னை தேற்றுகிறார். சில நேரம் எலியாவை தேற்றினது தூதன், ஆனா தாவீதை தேற்றுறதுக்கு தூதன்லாம் வரல. எலியாவை தேற்றது நீ பண்ண வேண்டிய பிரயாணம், எலும்பு 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 பேலன்கோள் இந்த சாப்பிடு. ஒரு தூதன் எலியாவை தேற்றுறான், தாவீதை தேற்றுறதுக்கு யாரும் வரல. நம்மளெல்லாம் தேற்றுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம சொல்றோம், ஆத்துமாவை நீ ஏன் கலங்குற, நீ ஏன் திகைக்கிறாய், தேவனை நோக்கி காத்திரு. விசுவாசி அவன் என்றும் பதறா, விசுவாசி அவன் என்றும் பதறா. அவன் அங்கூரமேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டென்று மஞ்சார், அசையாத விசுவாசம் கொள்வார், இசையோடு இயேசுவை புகழ்வார், அசையாத விசுவாசம் கொள்வார். Thank you Jesus. உண்மையிலே அதாவது நம்பிக்கையே இல்லாதவனுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அந்த நம்பிக்கையோடு காரியத்தை முன்வைத்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன தெரியுமா, கூடாமற் போயிட்டு. மோசே கிட்ட ஆண்டவர் எவ்வளவு பக்குவமா சொல்லி நைசா சொல்லி கூப்பிட்டுட்டு இங்க பாரு, அவன் என் கை வல்லமையை பார்த்து விடுவான், நான் உன்னை கொண்டு அப்படியே சொல்லிட்டு நேர போய் பார்வோன்ட்ட இப்படி நிக்கிறார். நிற்கும் போது ஆரோன் அப்படியே நான் பேசு. ஆரோன் பேசுனது, உன் தேவன் யாரு, ஓடு அப்படின்ட்டான். ஓடுன்னு சொன்னது மட்டும் இல்லாம இந்த ஜனங்கள்லாம் ரொம்ப சோம்பேறி ஆயிட்டு இருக்காங்க. வேலையை ஜாஸ்தியாக்கு, சம்பளத்தை கொடுக்காத அப்படின்னு. மோசே எப்படி வந்தான், நான் கேட்டான், ஆண்டவரே நான் சும்மா தான் ஆண்டவரே இருந்தேன், எனக்குள்ள இப்படியே ஒரு நம்பிக்கையை தந்து, எனக்குள்ள அப்படியே ஆசையை காட்டி என்னை நேர கொண்டு போய் விட்டுட்டு இப்படி நிறுத்துறீங்களே ஆண்டவரே. பல நேரத்தில் இந்த இடத்துல நம்ம தளரும். அப்படி தளர்ந்த மோசைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நான் யெகோவா, நான் மாறாதவர். ஆமே. ஆனா நீ தனியா இருக்கும் போது ஒண்ணு, பிரச்சனையில் இருக்கும் போது இன்னொன்னு பேசுகிறவர் அல்ல. அவர் சொன்னது சொன்னதுதான், அவர் சொன்னபடியே. நம்ம பல நேரத்துல நம்பிக்கையே இல்லாத நமக்கு ஒரு நம்பிக்கையை தந்து திருப்பி கேட்கலான்னு கொண்டு வருவாரு பாருங்க. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டே பல நேரத்துல எப்படி தெரியுமா இருக்கும், கூடாம போயிட்டு. யாரால கூடாம போயிச்சு, சீஷர்களால தானே. ஆண்டவர் கை வச்சு கூடாம போச்சுன்னு இதுவரை ஒரு ரிசல்ட்டும் கிடையாது, இதுவரை ஒரு ரிசல்ட்டும் கிடையாது, இனிய இருக்க போறது கிடையாது. காரணம் எல்லாமே அவர் கையில தான் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை அக்கறைக்கு போக துரிதப்படுத்தி அக்கறைக்கு போக அனுப்பிவிட்டு அவர் ஒரு மலை மேல ஜெபிக்க போவார். வேதம் அழகாய் சொல்லுகிறது. மார்க் 6, யோவான் 6 இந்த அதிகாரங்கள்ல இந்த சம்பவம் இருக்கிறது. எடுக்க வேண்டாம், நேரம் இல்லை. போகும்போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தண்டு வலிக்கிறதில், மார்க் 6:48, அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு என்று இருக்கும். யோவான் 6:18-19 சொல்லப்பட்டிருக்கும், பெருங்காற்று அடித்து கடல் கொந்தளிக்கும் போது அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது
இப்ப இந்த 2 வசனத்தையும் சேர்த்து நீங்க பார்க்கும்போது இவங்க இந்த கஷ்டத்துல நின்னுட்டாங்க, கொஞ்சம் நின்னுட்டாங்க. எவ்வளவு தூரம்? ஒரு 3-4 மைல்ஸ், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் வரை போயிட்டாங்க. இதுக்கு மேல முடியாது என்கிற நிலையில அவங்க வருத்தப்படுகிறதை, அவன் கஷ்டப்பட்டு ஃப்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிறத அவர் பார்த்துட்டு இருக்கிறார், பார்த்துட்டே இருக்கிறார். அதாவது 1 மைல் தூரம் போய் பார்க்கிறாரு, அதே பிரச்சனை. 2 மைல் தூரம் போய் பார்க்கறாங்க, அதே பிரச்சனை. 3 மைல் தூரம். அப்போ இப்போ ஒரு கேள்வி வருது, சரி நம்ம பிசினஸ் தொடங்கியாச்சு, ஒரு 2 மாசம் பார்ப்போம், லாபம் இல்லை. ஒரு 2 மாசம் கூட பார்ப்போம், லாபம் இல்லை. இன்னொரு 2 மாசம் கூட பார்க்கலாம், ஒரு 6 மாசம் ஆச்சு, லாபம் இல்லைன்னு வரும்போது ஒரு பெரிய கேள்வி அங்க வந்துடும். ஆமா, நம்மளால அது முடியுமா? நம்மளால அது சாத்தியமா? கண்டிப்பா வரும். ஏன்னா அப்படியே கொந்தளிப்பு இருந்துட்டே இருக்கிறது. இதை யார் பார்த்துட்டு இருக்கிறா அப்படின்னா, கொந்தளிப்பே இல்லாத இடத்துல இருந்து இயேசு பார்த்துட்டு இருக்கிறார். ஏன்னா ரொம்ப யோசிக்க புரியாத காரியம். அவர் யார்கிட்ட பேச போறார்? யார்கிட்ட பேச போறார்? அவரு பிதா கிட்ட. பிதா யாரை பார்த்துட்டு இருக்கிறார்? இயேசுவை பார்த்துட்டு இருக்கார். இயேசு யாரை பார்த்துட்டு இருக்கிறார்? அவருடையவர்களை பார்த்துட்டு இருக்கிறார். அதை கொஞ்சம் நீங்க விஷுவல் பண்ணி உங்க மனசுல பாருங்க. பிதா இப்படி இயேசுவை பார்த்துட்டு இருக்க, இயேசு இப்படி என்ன பார்த்துட்டு இருக்க. இந்த இது இது அப்படியே நம்மளை அறியாம அப்படி கனெக்ட் ஆகுதுல்ல, இணைக்குதுல்ல. இந்த அன்புக்கு இந்த அன்பு உன்னை மூழ்க விடாது. இந்த நீ எவ்வளவு வருத்தப்பட்டாலும், எவ்வளவு புயல் அடித்தாலும், நான் சொல்லுவேன், இந்த அன்பு என்னை மூழ்க விடாது. எத்தனை கொந்தளிப்பு இருந்தாலும் என்னை மறுகரையிலே கொண்டு போய் சேர்க்கும். ஹalleluya.